தமிழ் சினிமாவுல சகலகலா வல்லவனாக வலம் வருபவர் தான் நம்ம டி ராஜேந்திரன் அவர்கள். திரைத்துறையில தன்னம்பிக்கைக்கு முக்கிய உதாரணமாக இருப்பவர் இவர். 80கள்ல ஒருதலை ராகம் துவங்கி மைதிலி என் காதலி அப்படின்னு பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கே அப்போது டப் கொடுத்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ரஜினி சார் படத்தோடு டிஆர் படம் வெளியானால் உங்கள் படத்தை தள்ளி வையுங்கள் அப்படின்னு ரஜினி சாரே டிஆரிடம் கோரிக்கை வைத்த காலமெல்லாம் இருக்கா. இப்படி ரஜினி சாரையே மிரள வைத்த டிஆர் அவர்கள் இயக்குனர், நடிகர் அப்படின்னு சினிமாவில கலக்கிவிட்டு இப்போது சினிமாவில இருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்காரு. அதே நேரம் அவருடைய குரலை திரையுலகம் தொடர்ந்து பயன்படுத்திட்டும் தான் இருக்கு. கடந்த பல வருடங்கள்ல டிஆர் அவர்கள் பாடிய எல்லா பாடல்களுமே செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி சார் நடித்துள்ள கூலி படத்திலுமே டிஆர் உடைய குரலை அனிருத் அவர்கள் யூஸ் பண்ணியிருப்பாரு. சோ அப்படி வெளியான செக்குடு பாடலுடைய ப்ரோமோ வீடியோவிலுமே டிஆர் நடனமுமே ஆடி இருப்பாரு. இந்த நிலையில கூலி படத்துடைய ப்ரீ ரிலீஸ் விழா வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி நேரு உள்விளையாட்டு அரங்குல மிக பிரம்மாண்டமாக நடக்குது. இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும்னா டிஆருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களாம். ஆனால் டிஆர் அவர்கள் 10 லட்சம் கொடுத்தாதான் இந்த விழாவில் நான் கலந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. சோ ரஜினி சார் அழைப்பு விட்டதற்கே டிஆர் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆகையால தற்போது இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.